இதெல்லாம் பெரிய மரமாகி போச்சுன்னா எல்லாம் 30-35 அடி உயரம் வந்துருச்சு. இது எவ்வளோ உயரம் இருக்குது பாருங்கள், ஒரே கம்பாக போயிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி சுற்றளவு இருக்கும். உயரத்தை பார்த்துருங்க, மேலே எவ்வளோ போச்சுது. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் 5 வருடங்களாக பராமரிக்கப்பட்ட ஒரு குறுங்காட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். குறுங்காடு அப்படிங்கிறது மியாவாக்கி அகிரா அவர்களுடைய மெத்தடை பயன்படுத்தி அதே முறையில் நெருக்கமாக மரங்களை நடவு செய்து உருவாக்கப்பட்ட காடு தான் இது. ஜூன் 27, 2021 நான் முதன் முறையாக திரு ஜெய்சிங் அவர்களை அவர் உருவாக்கிய இந்த குறுங்காட்டை பார்த்து நேர்காணல் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். அப்போதான் மரங்கள் வச்சு வெறும் 8 மாதம் ஆயிருந்துச்சு. அப்போவே எல்லா மரங்களுமே கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேலேயே போயிருந்துச்சு. அதுக்கப்புறமா ஜூலை 2, 2023 அன்று மறுபடியும் அந்த மரங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்கிட்ட ஒரு நேர்காணல் எடுத்திருந்தேன். இந்த 2 வீடியோக்களுமே நம்மளுடைய சேனல்ல இருக்கு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தர் ஒரு மரம் வளர்த்தாலே அது பெரிய அதிசயமா பார்க்கிற நேரத்தில் இவர் 15 சென்ட்ல 1350 மரங்களை வளர்த்திருக்காரு. அதுலயும் 56 வகை மரங்கள், பல மரங்களான மா, பலா, சப்போட்டா, நோனி, மாதுளை, கொய்யா, சீதாப்பழம், கொடுக்காப்புளி, அப்புறமா காட்டு மரங்களான தேக்கு, இந்தியன் மகோகனி, ஆப்பிரிக்கன் மகோகனி, ஈட்டி அதாவது ரோஸ்வுட், அப்புறம் வாகை, புங்கன், பூவரசு, வேம்பு, சிலோன் எபோனி, இப்படி நிறைய மரங்களை அதுக்குள்ள வச்சிருக்காரு. தற்போதைக்கு 100க்கும் மேற்பட்ட மரங்கள் கிட்டத்தட்ட 30-35 அடிக்கு மேலே போயிடுச்சுன்னு சொல்லலாம். நீங்களும் விவசாய நிலம் வச்சிருக்கிறீங்க, இந்த மாதிரி மரம் வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த குறுங்காட்டுக்குள்ள இருக்கும்போது வெளியே 40 டிகிரி வெப்பநிலை இருந்தாலும் குறுங்காட்டுக்குள்ள இருக்கும்போது வெறும் 25 டிகிரி மாதிரி தான் உணர முடிஞ்சது. நீங்க 1 ஏக்கர்ல ஒரு குட்டை அமைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நடுவில் இந்த மாதிரியான குறுங்காடை நீங்க வளர்க்கலாம். அதே போல ஆடு, மாடு, கோழிகளை திறந்த வெளியில வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த குறுங்காடு அவைகளுக்கு ஒரு நல்ல நிழல் கொடுக்கும். உங்க பகுதிகளில் காற்று அதிகமா இருக்கு, வாழை மாதிரியான பயிர்களை சேதப்படுத்துதுன்னா அதிகப்படியான காற்றை தடை செய்யறதுக்காக ஒரு விண்ட் பிரேக்கரா கூட நீங்க இதை பயன்படுத்தலாம். அதே போல உங்களுக்கான கார்பன் கிரெடிட்டை வாங்குறதுக்கான வாய்ப்பையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வீடியோ மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 வீடியோவும் சேர்த்து பாருங்க. மரம் நடவு செய்ய போறீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய தகவல்கள் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதனால தொடர்ச்சியா இந்த வீடியோவை பாருங்க. எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது ஒரு குறுங்காடு, அதாவது மியாவாக்கி காடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது முதல் முறையாக நான் 2021, அதாவது ஜூன் 2021 இந்த காட்டை முதலையாக நான் விசிட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா 2023 ஜூலைலையும் விசிட் பண்ணியிருந்தேன். இப்போ ஜூன் 2026, கிட்டத்தட்ட இது வச்சு 5 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இந்த மரங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 30 அடிக்கும் மேலேயே போயிடுச்சு. ஒரு சில மரங்கள்லாம் ரொம்பவே உயரமாக போயிடுச்சு. ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த குறுங்காடை பற்றி 2 காணொலிகள் நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம். இது 3வது காணொலி. இன்றைக்கி இந்த காணொலியில் இந்த காட்டை யார் உருவாக்குனாங்களோ அவர் திரு ஜெய்சிங் அவர்கிட்ட இந்த காட்டை அதுக்கப்புறமா எப்படி பராமரித்தார், அதுக்கப்புறமா உரங்கள் எதுவும் கொடுத்தாரா. முதல் முறை நம்ம வரும்போது இங்கே சொட்டு நீர் பாசனம் தான் பண்ணியிருந்தார். இன்னமும் இந்த சொட்டு நீர் குழாய்கள் கீழே இருக்குது, நம்ம பார்க்கலாம். இப்பவும் தொடர்ச்சியாக நீர் பாசனம் பண்ணுறாரா இல்லை வெறுமனே அது இயற்கையாகவே வளர்ந்துட்டு இருக்கா அப்படின்றத இன்னைக்கு அவர்கிட்ட தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கேண்ணா. அதாவது 2021 முதல்ல நான் இந்த குறுங்காடை பார்க்க வந்திருந்தேன். சரிண்ணா. நீங்கள் கூப்பிட்டுருந்தீங்க. அதுக்கப்புறமா 2023 வந்திருந்தேன், ஜூலை 2023. ஆமாம். அதுக்கப்புறமா இன்னைக்கு ஜூன் மாதம். ஆமாம், ஜூன் 20, 2026. ஓகே. நம்ம குறுங்காடு எப்படி இருக்குண்ணே? இதெல்லாம் பெரிய மரமாகி போச்சுன்னா எல்லாம் 30-35 அடி உயரம் வந்துருச்சு. இல்லை இளம் பஞ்சு மரம் இன்னும் பூ இங்கே பஞ்சுக்கெல்லாம் கீழே உழ ஆரம்பிச்சிட்டு எல்லாமே. அது யாரும் இங்கே எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதில் வேப்ப மரம் இருக்குது நம்மக்கிட்ட. உள்ள பார்த்தீங்கன்னா பழம் வகை 2-3 மரம் இருக்குது. அதில் நான் பழமே பறித்து சாப்பிட்ருக்கேன். சீத்தாப்பழத்துலாம் பழமே கிடச்சிது. மாமரம் இருக்குது. அப்புறம் நமக்கு இங்கே ஒரு நிழலுக்காக ஒரு வேப்ப மரம் எல்லாமே வச்சுருக்கேன். உள்ளே இருக்குது. உள்ளே சந்தன மரம்லாம் நல்ல உயரமாக இருக்குது. வேறு பூவரசு நல்ல குளிர்ச்சிக்கு வச்சுருக்கேன். அப்புறம் புங்க மரம் எல்லா மரமே உள்ளே இருக்குது. உள்ளே பாருங்கள். நான் வரும்போது ஒரு 8 மாதம் ஆயிருந்துச்சு. அப்போவே ஒரு அளவுக்கு நிழல் இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு சூரிய ஒளியே உலாத அளவுக்கான ஒரு காடு மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், காடு ரொம்ப வேகமாக வளருது. எல்லாருமே பள்ளம் தோண்டி போடுவாங்க. நான் 3 அடி உயரம் மண் அடிச்சு அதுக்கு மேலே போட்டிருந்தீங்க. அதுதான் போட்டிருக்கேன். இப்பவும் அதே 1350 மரமும் நிற்கிது. அப்படியே 1350 நிற்காது, கொஞ்சம் மரம் குறையா இருக்கும். அதாவது உயரமாக வந்த மரங்கள் மேலே வந்துடுச்சு, சின்ன சின்ன மரங்கள் அப்படியே நிற்குது. அது வளர்ச்சி மரங்கள் போயிருக்கும். ஒரு 100 மரம் 200 மரமாக கம்மியாக தான் இருக்கும்.
ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி போட்டு அந்த சூரிய ஒளிக்காக வளருது, நல்லா இருக்குது. ம். எல்லா மரமே வரேன்னு சொல்ல முடியல, சில மரங்கள் வருது, சில மரம் அப்படியே கீழே நிற்குது. சரி. உயரமான மரங்கள் இல்லாத மரங்கள்லாம் இருக்கு. இப்போ இந்த இது மாதுளை மரம்லாம் அவ்வளோதான் ஹைட்டு, அது மேலே போகாது, 30 அடி போகாது. அந்த மாதிரி மரங்கள்லாம் உள்ளே இருக்கு. சின்ன மரங்கள் எல்லாமே உள்ள சின்னதாகி போச்சு. சீத்தா மரம்லாம் ஹைட்டாக வராது, அதனால அது கம்மியாக இருக்குது. ஆனால் மற்றபடி உயரமாக போகிற மரங்கள் எல்லாமே ஹைட்டு 30 அடி, 35 அடி, 25 அடி எல்லாமே போகுது. இப்போ நோனி நீங்க சொன்னீங்க இல்லையா முன்னாடி? ஆமாம், நோனி. இந்த நோனி காய் கிடக்குது பாருங்க, இது காய்ப்புக்கு வந்துருச்சு. ஆமாம், காய்ப்பு வந்துடுச்சு. முன்னாடியே காய்ப்பு வந்துருச்சு, இப்போ வந்து நல்ல ஆமாம், நல்ல விளைச்சல் அதிகமாக இருக்குது. உள்ளுக்குள்ளேயும் நிறைய மரம் நிற்குது. சாப்பிட்ருக்கீங்களா அதை? ஆமாம், அது இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது கொஞ்சம் காயாக இருந்ததுன்னா பறித்து காலையில் வெறும் வயிற்றுல உப்பு போட்டு ஜூஸ் போட்டு குடிக்கலாம். ஓ, அது ஒருத்தர் வந்து பறித்து குடிச்சிட்டு போனார். அப்படியா? ஆமாம், அது வந்து ஆமாம், நான் ஒருத்தருக்கு பறித்து கொடுத்தேன். அவர் பறித்து காலையில் வெறும் வயிற்றுல அது கட் பண்ணி, வெறும் ஒன்றாகாது, காயாக இருந்தால் தான் ஒன்றாகாது. பழமாக இருந்தால் ரொம்ப ஸ்மெல் வரும், நாரும். ஆனால் காயாக இருந்ததுன்னா ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்குது. ஆமாம், காயை போட்டு 2 கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஜூஸ் போட்டு குடிக்கிறாங்க. அது உடம்புக்கு நல்லது. இந்த இலவமஞ்சி மரம் தான் நல்லா கொஞ்சம். ஆமாம், இலவமஞ்சி மரம் வந்து ரொம்ப ஹைட்டு இருக்கிறதுல ஒரு 40 அடிக்கிட்ட போக வாய்ப்பு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அது ரொம்ப ஹைட்டாக இருக்குது. அதே போல் பூவரசும் பக்கத்தில் ஹைட்டாக தான் போகுது. அப்புறம் வேற என்ன மரங்கள்லாம் நல்லா பெருசாக வந்திருக்கேன்? வாகை மரம் நிறையா போகுது. வாகை மரங்கள்லாம் நிறைய நல்ல உயரமாக இருக்குது. மகாகனி, மகாகனியில் 2 வகை இருக்குது. ஒன்று ஆப்பிரிக்கன் மகாகனி, இந்தியன் மகாகனி, ரெண்டுமே உள்ளே இருக்குது. உள்ள வச்சிருக்கீங்க? ஆமாம், ரெண்டுமே இருக்குது. ரெண்டும் உயரமாக இருக்குது. இதில் ஒரு சந்தன மரம்லாம் நல்லா ஹைட்டாகவே போகுது உள்ளுக்குள்ளே நிழலுக்காக. சந்தன மரம் எப்பவுமே படர்ந்து இது வரும். அப்புறம் ஈட்டி மரம். ஈட்டி. ஆமாம், ஈட்டி மரம். இந்த பக்கத்தில் இருக்கிறது இது மகாகனி. இது மகாகனி ஸ்ட்ரைட்டாக இருக்குது கம்பு. ஆமாம், ஸ்ட்ரைட்டாக போகும் இது. அதுக்கப்புறம் கவாத்து எதுவும்? கவாத்து இதில் எதுவுமே நான் எதுவும் பண்ணலை. கீழே வந்து இலை தலைகள் அப்படியே போட்டிருக்கீங்க. இது நான் எதுவும் எடுக்கிறதில்ல, உரமாக தானே. அப்படியே உரமாயிருது. உரத்தோட உரம் இது. அப்புறம் நீர் பாய்க்க வேண்டிய தேவையில்லை. நீர் பாய்க்கிறான்னா சொட்டு நீர் போட்டிருக்கேன். வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி விடுவேன் தேவைப்பட்டா. இப்பெல்லாம் விடதே இல்லை. சரி 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 சரி. ஆமாம், இது ஏன்னா இப்போ நமக்கு அது தேவையில்லை. இதுவும் கூட மகாகனி தான்? இது மகாகனி தான். ஒரு 15-20 அடி போயிருக்கோண்ணே. ஆமாம், அது கூட போயிருக்கோம். ஆமாம், ஹைட்டு போகுது. இதெல்லாம் என்ன மரம்ண்ணே? இதெல்லாம் ரோஸ் வுட்டு, அந்த மாதிரி மரங்கள். அதுவும் ஹைட்டாக போகுது, ரோஸ் வுட்டு மரமும். சரி 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 சரி. ஆமாம், இது அந்த பக்கத்தில் கொஞ்சம் மாமரம் நிற்குது. இந்த பக்கத்தில் பாருங்க, மாமரம், சீத்தா மரம், தேக்கு நிற்குது. தேக்கு மரம் உள்ளே இருக்குது. இதில் பாருங்க, இந்த இந்தியன் மகாகனி எவ்வளோ உயரமாக போயிருக்கு பாருங்க. இது இந்திய மகாகனி. இந்த ஒத்த மரமா? இது பாருங்க, ஒரே இதாக நல்லா போயிருக்குது. போஸ்ட் கம்பம் ஹைட்டோட மேலே போயிருக்குது. ஆமாம், இது இந்தியன் மகாகனி. வேற இதெல்லாம் நாட்டு வாகை, இந்த வாகை, பன்னீர் வாகை, வாகை மரம். இதில் சீத்தா மரம், பழம் காயே கிடக்குது பாருங்க. இப்போ காய்ச்சிருக்கு. இதெல்லாம் நான் பறித்து சாப்பிட்றது. சீத்தா கன்று, சீத்தா காயே கிடக்குது. இது அந்த அந்த மரங்களில் வச்சது தான்? ஆமாம், அது கூட வச்சது தான். அங்கே பாருங்க, இது வந்து பலாமரமா? பலாமரம். பலாமரம் கூட உள்ளே வச்சுருக்கேன். எல்லாமே அந்த பலவரையும் கொஞ்சம் உள்ளே வச்சுருந்தேன். சரி சரி சரி. அது மரம். ஆமாம், இல்லை ஒரு வாகை, நாட்டு வாகை வருது பாருங்க, எவ்வளோ உயரமாக இருக்குது. இந்த நாட்டு வாகை, ஈட்டி, அப்புறம் வேப்ப மரம் எல்லாமே உள்ளே இருக்குது. மகாகனி 1-2 மரங்கள் வந்து ரொம்ப நல்ல தடிமான. ஆமாம், இதெல்லாம் குட்டையான மரம், என்ன ரகன்னு எனக்கு தெரியல. ஆனால் அது வந்து உள்ளே இருக்குது பாருங்க, முள் இருக்குது. இந்த லெமன், ஆரஞ்சு அந்த மாதிரி வகை. ஆனால் அது லெமன் கிடையாது, வேற ஏதோ ஒரு ரகம். ஆனால் அது இது வந்திருக்கு. சரி சரி. இது ஒரு பூச்செடி, ஆனால் அது பூ என்ன வரல. இந்த ஒரு மரம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிருக்கு. இது மகாகனி. மகாகனி. ஆமாம், மகாகனி எல்லாமே உயரமாக ஒரே இதாக போகுது. பூவரசு பக்கத்தில் நிற்குது பாருங்க. பூவரசு அதுவும் நல்லா போகும். பக்கத்துலேயே நாட்டு வாகை. அப்புறம் இன்னொரு சந்தன மரம் பாருங்க. இதில் பாருங்க, ஒரே கம்பா போகுது பாருங்க. இது சந்தன மரம்.
குறைஞ்சது 20 அடி 25 அடி போயிருக்காது. ஒரு லைட்டாக கவாத்து பண்ணியிருக்கீங்களோ? இல்லை இல்லை, இது நம்ம எதுவும் பண்ணதே இல்லை. அதுவும் இயற்கையாக உடஞ்சி விழுந்திருக்கே தவிர நான் எதுவும் பண்ணலை. சரி 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 சரி. ஆமாம், இது அப்படியே போகிறது தான். நான் இது எதுவும் கையாக இதே மாதிரி 2 மரம் இருக்குது. அங்கே அடுத்த பக்கத்துலேயே ஒரு மரம் இருக்குது பாருங்கள். இந்த மரமும் பாருங்கள், இதுவும் அது அப்படியே போயிருக்கு. இதுவும் நான் எதுவுமே பண்ணலை. இதில் சின்ன சின்ன மரங்கள் வந்து நிழல் விழுந்தனால வராமல் இருக்குது மரங்கள் பார்த்துக்கிடுங்க. இது அது நிழல் விழுந்துச்சு, நிழலுக்கு கீழே வராமல் போகிறது இந்த மாதிரி மரங்கள். ஆமாம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா லேட் ஆயிடுச்சு அப்படின்னால கீழே உட்காந்துருச்சு. வெயில் இல்லைனால ஆனால் ஃபுல்லாக நிழல் ஆகி போச்சுதுங்களா, அதனால இதாகி போச்சு. வேப்ப மரம் கூட பாருங்கள், நிழல் விழுந்த உடனே காயுது. இல்லை எதுவுமே இல்லைனால போட்டி போட்டு அந்த நேரத்துல மேல வளர்ந்தது மட்டும் வேகமா வருது, வராது அப்படியே உட்காந்துருச்சு. இந்த பாருங்க, இது காஞ்சே போச்சு இந்த மரம். வெயில் மேல போலனால மரமே காஞ்சிச்சு. இப்போ நமக்கு இதில் ஒரு 200 மரத்துக்கு மேலே நமக்கு கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். 200லேருந்து 250 மரங்களுக்கு வந்து குறைஞ்சிருக்கும். ஆனால் 1000 மரங்களாவது இருக்கும் கண்டிப்பாக இருக்கும். 1000 மரத்துக்கு மேலே இருக்கும். ஏன்னா 1350க்கு மேலே வச்சேன். ஆனால் இது கண்டிப்பாக 350 மரம் போனாலும் 1000 மரமாக அது இருக்கும். இந்த சீத்தா மரம்லாம் பாருங்க, வெயில் இல்லைன்னு ஒன்று அப்படியே நின்றுச்சு. அப்புறம் அது வேப்ப மரமும் என்ன பாருங்க, இந்த மரம்லாம் திருப்பி இன்னொரு மரமும் காஞ்சியா போச்சு. ஈட்டி மரம் வெயில் இல்லைனால. இது வேப்ப மரம் தான் நிற்குது. ஒரு மரம் பூ பூத்து கீழே விழுந்துருக்குது. வேற என்ன மரங்க, நிழல் விழுந்ததில் அப்படியே இருந்துருக்கு பாருங்க எல்லா மரமே. அந்த ஒரு தடிமனா இருக்குல்ல ஒரு பெரிய மரம், அது என்ன மரம்? இது வாகை மரம். நம்ம வாகை மரம் தான் மேலே போயிருக்குது, நாட்டு வாகை. அப்புறம் அங்கே ஒரு இது இருக்கு பாருங்க, கொடுக்காப்புளி. இந்த வாகை மரம்லாம் அப்படியே இருந்துடுச்சு. இது அந்த பெரிய மரம், இது வாகை மரம் தான். பன்னீர் வாகை ஏதோ வரும்னு நினைக்கிறேன். அதில் ஒரு வகை தான். ஆமாம், இது எவ்வளோ உயரம் இருக்குது பாருங்க, ஒரே கம்பா போயிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி சுற்றளவு இருக்கும். உயரத்தை பார்த்துருங்க, மேலே எவ்வளோ போச்சுது. நம்ம சுபா புல்லுன்னு நினைக்கிறேன். சுபா புல்லு இல்லை, இது விதைகள் கிடக்குது. இந்த பக்கம் விதை கிடைக்கும். ஆமாம், சுபா புல்லு. சுபா புல் மரம் தான். அதே தான். அது எவ்வளோ உயரம் வந்திருக்கு பாருங்க, ஒரே மரம். இது நான் வைக்கல, அதுவா வளர்ந்துருக்கு. இந்த மரம் நான் வைக்கவே இல்லை. இந்த மரம் தான் உள்ள கொண்டே வைக்கல. அது எப்படியோ ஒரு விதை விழுந்து வந்திருக்குது. அப்புறம் கொடுக்காப்புளி அங்கே இருக்குது. அப்புறம் அங்கே கொடுக்காப்புளி மரம். சரி, இப்போ ஒரு விவசாயி இது மாதிரி இல்லை, விவசாயியோ யாரோ ஒருத்தர் ஒரு குறுங்காடு அமைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மரத்தை சும்மா வச்சாலே போதுண்ணா. எல்லாரும் ஆசைப்பட்டு கீழே 3 அடி தோண்டி கீழே உரம் போட்டு வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சும்மா வச்சாலே போதும். இப்போ நான்லாம் 3 அடி மண்ணு போட்டிருந்தேன். ஒரு 1.5 அடி மண்ணை போட்டு அதுக்கு மேலே வச்சேன். அது சும்மா தான் வெட்டி வச்சமே தவிர இதுக்கு நான் இதுவரை உரமும் போடலை, ஒன்றும் போடலை. அதுவே வருது. சரி, இப்போ நார்மலாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, கடமைக்காக எல்லாரும் ஒரு மரத்தை வளரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னென்னா வெறும் 15 சென்டில் 1000 மரம் வளர்த்து வச்சுக்கிங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அடுத்தவங்க வந்து இல்லை மற்றவங்க எல்லாருமே இந்த மாதிரி மரங்கள் வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? அதுதான் கேட்குறேன். 3 அடிக்கு ஒரு மரம் வைக்க ஒன்றும் வருதுண்ணா, நல்லா தான் வருது. ஆனால் என்னென்னா நமக்கு இதுக்காக உரமோ எதுவுமே தேவையில்லை. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, உரம் வச்சாதான் மரம் வரும் அப்படின்ட்டு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து இப்போ இடையில ஒரு மரம் கொண்டு வச்சுருந்தேன். இது என்ன மரம் பாருங்களேன், இது இந்த நம்ம ட்ராகன், இது பட்டர் ஃப்ரூட். அது சும்மா வச்சா நல்லா வரத்தான் செய்யுது. ஆனால் என்னென்னா சும்மா நம்ம வெட்டி வைங்கண்ணா, மரத்தை வச்சு. ஆனால் என்னென்னா குழந்த மாதிரி ஒரு வருஷம் 2 வருஷம் தண்ணி பச்சா போதும். முக்கியமானது அது முக்கியம். பராமரிப்பு 2 வருஷம் தண்ணி வேணும். இதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் தண்ணி பாய்ச்சேன். அதுக்கப்புறம் இப்போலாம் தண்ணியே தேவையில்லை. ஆனால் அந்த தண்ணி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதுவே தானாக வளர்ந்துக்கணும். இதுக்கப்புறம் நான் இதுவரை அதுக்கப்புறம் தண்ணியோ உரமோ எதுவும் தேவையில்லை. ஆனால் வருது. ஆனால் என்னென்னா இதால் பிரயோஜனம் இல்லை. இந்த மரங்களால் நம்ம வச்சுருக்கோம் வந்து இப்போ நிழலில் நிற்கிறோம். எவ்வளோ வெயில் அடித்தாலும் உள்ளுக்குள்ளே நல்லா இருக்கும். அது ஒன்று தான். இது பிரயோஜனம் உங்களுக்கு நாளைக்கு இது பெரிய தடிமன் ஆகும்போது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இது மேக்ஸிமம் தடி ஆகாதுன்னு தான் சொன்னாங்க. 1-2 மரம் ஆகும்.
எல்லா மரமே இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. படிச்சதுல அப்படிதான் இருக்குது. இல்லை நீங்கள் வருஷம் போக போக இடையில இருக்கிற ஒன்றுனா கட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கட் பண்ணா வரும். வாழைக்கு விட்டு கொடுக்கறதுக்கு ஒரு கம்பு எடுக்கிறீங்க அந்த மாதிரி. இல்லை, அது கட் பண்ணா வரும். ஆனால் நம்ம அது கேப் எல்லாம் வெட்டி விட வரும். நம்ம அதை பண்றது இல்லை. அது எதுக்கு? சரி சரி. எப்படி வருதோ வரட்டு. இப்போ என்ன நைட் ஆச்சுன்னா நிறைய பறவைங்க வருது. பறவைங்க வருது. மயில் வரும் மதியத்துக்கு. மயில் வரும். ஒரு 2 முயல் வந்துட்டு போவோம். அப்புறம் இந்த குருவி காக்கா எல்லாமே மதிய நேரம் உள்ள வந்து அடையும். இதுக்கு நமக்கு ஸோ வனவிலங்குகளுக்கான ஒரு உயிர் சூழலை உருவாக்கி. ஆமாம், அது கன்ஃபார்மாக சொல்லலாம். ஆனால் என்னன்னா இந்த இடத்துல நம்ம இந்த நிழலுக்குள்ள இந்த குளிர்ச்சியான மரங்கள், அந்த பிரிஞ்சி அந்த மாதிரி மரங்கள் வச்சாலே வருது. நீங்கள் ஒரு மரம்லாம் பிரிஞ்சி இலைய கூட இல்லை இருக்குன்னு. சவுக்கு மரம் இது 2வது வச்சது. அது தனியாக வச்சேன் கொஞ்சம் சும்மா ஒரு இடத்துல. இப்போ குறுங்காடு வந்து வைக்கிறவங்களுக்கு இந்த தப்பை மட்டும் செய்யக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? தப்புல என்ன இருக்குது? நம்ம வைக்கிறதுல இருக்குல்ல, ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. இல்லை தப்புனா இப்போ 5 அடிக்கு வைங்க, இல்லை 3 அடிக்கு. அது ஆக்சுவலாக அவர் மியாவாக்கி 3 அடிக்கு தான் ஒரு மரம்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதே போல தான் 3 அடிக்கு தான் ஒரு மரம் வச்சேன். சரி, அது நல்லா தான் இருக்குது. அது 5 அடி மரம் வைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. நமக்கு என்ன இருக்கு? இல்லை தப்புன்னா நான் எப்படி கேட்குறேன்னா, மரம் வைக்கிறவங்க இந்த தப்பு மட்டும் செஞ்சிடக்கூடாதுன்னா, அதாவது அவங்க அந்த நடவு முறைகளில் சொல்றது. மரத்தை பொறுத்தளவுக்கு வெட்டி வச்சாலே போதும். நான் 3 அடி குழி தோண்டி வைக்கணும் அதெல்லாம் கிடையாது. சும்மா வெட்டி வச்சாலே வரதுனால வெட்டி தான் வச்சேன். எதுவுமே குழியை தோண்டி வைக்கல. 3 அடி ஆழம் தோண்டுங்க, 4 அடி தோண்டுங்கலாம் சொல்லதே இல்லை. இந்த நிழலுக்கு பிரிஞ்சி இலையே வருது இந்த ஏரியாவில் அடிக்கிற வெயிலுக்கு. இதெல்லாம் வந்து இது செம்மரம். செம்மரம். ஆமாம், செம்மரம். இந்த மண்ணுக்கு நல்லா வந்திருக்கு. இந்த மண்ணுக்கு செம்மரம் வரும், நல்லா வரும். அது இல்லாமல் இது முள் சீத்தா. முள் சீத்தா அங்கே இருக்கு பாருங்க. முள் சீத்தாலாம் வரும், நல்லா இருக்கு. சரி சரி சரி. இது முள் சீத்தா இல்லாமல் காயாக கிடைக்குது. அங்கே ஒரு மரத்தில் காட்டுறேன் உங்களுக்கு. அதை வேற இதில் நெருக்கமாக வச்சதுனால ஒன்றும் நமக்கு எதுவுமே ஆகலை, நல்லா தான் இருக்குது. இப்போ வந்தால் குளிர்ச்சியாக இருக்குது. சரி சரி சரி. தண்ணி செழிப்பாக இருந்தால் தண்ணிக்காக தான் வருது நம்ம மரங்கள் எல்லாமே. இது ஒரு 20 இன்ச்சு வந்திருக்கும் போல இருக்கு இந்த மரம். மரம் வந்திருக்கு. இது செம்மரம். செம்மரம். ஆமாம். இது தண்ணியில நிற்க மரம்னால மகாகனி எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்க. அங்கே பக்கத்தில் மகாகனி மரம். இதில் நல்ல நிழலே கொடுத்துருக்கு. இந்த ஆமாம், இந்த இடத்துல தண்ணி பாயறதுனால. ஆமாம். இதில் சந்தன கன்று நம்ம வைக்கவே இல்லை. சந்தன கன்று வருது பாருங்க. இது நாடு தானே? இந்தியன் மகாகனி. இந்தியன். ஆமாம். இது இப்போ இதில் ஒரு சந்தன மரமே வருது பாருங்க. நம்ம வைக்காமலே எதுவுமே இப்போ வைக்கல, அதுவாக வருது. விதை விழுந்து முளைக்குது சந்தன மரம்லாம். அதெல்லாம் முள் சீத்தாவே முளைச்சிக்கிட்டே இருக்குது. இந்த நிழல பாருங்க. இதுக்குள்ள எவ்வளோ வெயில் எவ்வளோ வெளியே இருந்தாலும் உள்ள நிழல் எப்படி இருக்குது பாருங்க. ஆமாம், குளிர்ச்சி தான். வெளியே 40 டிகிரி இருக்கும் போல இருக்கு. ஆமாம். அது வந்து என்ன மரம் பெருசாக இருக்குது? இது இது நம்ம வாட்டர் ஆப்பிள். இது வாட்டர் ஆப்பிள். இதுலேயும் காயெல்லாம் பறிச்சு தும்பா. அது மே மாதம் மட்டும் தான் பாய்க்க முடியும். மே மாதமே கிடச்சிரும். இது அந்த வாசனையே அடிக்கும் பாருங்க. இந்த வாட்டர் ஆப்பிள் வாசனை ஒரு மாதிரி. ஆமாம், நல்ல வாசனையாக இருக்கும். சரி, இந்த இது வந்து அத்தி மரம். அத்தி. ஆமாம், அத்தியை பாருங்க. அத்தி எவ்வளோ காய்ப்பு காய்ச்சிருக்கு பாருங்க. இது என்ன காரணம்னு தெரியல. எப்படியே போனால் கொஞ்ச நேரத்தில் காஞ்சி போயிடுது. ஒருவேளை அந்த எறும்புக்காக காயுதான்னு தெரியல. அதுவும் செம்மரம் தான். எல்லாம் இது செம்மரம் தான். அதில் தண்ணியில் நிற்க மரத்தை பாருங்கள் எவ்வளோ உயரம் இதாக இருக்குது பாருங்கள். குறைஞ்சது 2 அடிக்கு மேலே வந்திருக்கும் சுற்றளவு. இந்த பாருங்க, இந்த மரம்லாம் நம்ம ஒரு ஜானு இவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். 2னா இது 1 இன்ச்சு. 10 10 10 20 16 16 20 இன்ச்சு சாலிடாக இது வந்திருக்கும். இந்த மரத்தை பாருங்கள். மூட்டிலலாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நம்ம பிடிக்கிற அளவுக்காக இருக்குது. அது தண்ணியில் நிற்குது, நல்லா வேகமாக வருது. பக்கத்தில் இருக்க மரமும் நல்லா இருக்குது பாருங்க. ஆனால் வறட்சி தாங்க நல்லா வளரும். வறட்சி தாங்க அங்கே இடத்த காட்டுறோம் பாருங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். என்னன்னா இது ஒரு
5 வருஷம் மரம் 5 வருஷம் மரம். அது 8 வருஷம் மரம் 10 வருஷம் மரம் அங்கே இருக்குது. அதுவும் இந்த சைஸுக்கு வந்திருக்கும். சரிண்ணா. தண்ணி நம்ம எவ்வளோ செழிப்பாக இருக்கோ அது மாதிரி நல்லா வருது. சரி, அந்த ஈட்டி சந்தன மரம் அதை போய் பார்க்கலாம் வாங்கப்பா.